ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு கெட் ஹால் ஆஃப் ஃபேம் நாசா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான் கைஸ், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட யூடியூப் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 322 வீடியோஸ் ஆல் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் பக் பவுண்டி. அண்ட் தென் நம்மளோட மீடியம் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 70 பிளாக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு எதனா பர்சனல் query இல்லை கைடன்ஸ் ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா அஜாக் சைபர் செக்யூரிட்டி அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் கரியர் கைடன்ஸ் கொடுப்பேன். ஸோ இதுக்கு எல்லாமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிளாக் உள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஹால் ஆஃப் ஃபேம் எடுத்தேன் அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த நாசாவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹால் ஆஃப் ஃபேம் எடுக்கலாம் அப்படின்றது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நாசாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 days ஹண்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 bugs சப்மிட் பண்ணது டோட்டலாக. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள், 4 வந்து டூப்ளிகேட் அண்ட் இன்ஃபர்மேஷனல் அண்ட் 1 காட் ட்ரையஸ்ட். ஓகேவா? ஸோ 32nd டே ஆக்சுவலி ட்ரையஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சப்மிட் பண்ண பக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரி லிஸ்டிங், ஸோ டு சென்சிட்டிவ் இன்ஃபோ அண்ட் தென் bypassing email to pre-account takeover and email HTML injection to name parameter duplicate, bypassing restricted via forced, இது வந்து forced browsing. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ட்ரையேஜ் ஆன பக், URL misconfiguration leads to source code disclosure. இதான் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா no rate limit and P11 information disclosure. இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா P5 and duplicate போட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாசாவில் வந்துட்டு சப்டொமைன் எனுமரேஷன். ஸோ இந்த சப்டொமைன் எனுமரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் சப்டொமைன்ஸ் வந்து நாசாவில் இருக்குது கைஸ். ஓகேவா? நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் எனுமரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ சப்டொமைன்ஸ் இருக்கும் அண்ட் தென் சப்டொமைன்ஸ் ஆஃப் சப்டொமைன்ஸ் கூட இருக்கும். நான் ஃபைன் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்டொமைன்ஸ் ஆஃப் சப்டொமைன்ஸில் தான் வந்துட்டு நான் ஃபைன் பண்ணது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் ஃபைண்டர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப மெயினாக யூஸ் பண்ண டூல், சப்டொமைன் ஃபைண்டர் C99.nl. அண்ட் ஃபைனலாக நான் வந்து பக் ஃபைன் பண்ண சப்டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் திஸ் கூகுள் டாக்ஸ் வந்து நான் ஃபைன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்டொமைன் நீங்கள் ஃபைன் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா HTTPXO இல்லை AquaDonco கொடுக்காதீங்க. இன்ஸ்டெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த URL பல்க் ஓப்பனர் அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் த்ரூவாக வந்துட்டு ஒரு 25 to 30 URLs வந்து நீங்கள் அப்படி ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து ஒன்றா என்னென்ன எல்லா URLஸும் வந்து எல்லா வெப்சைட்டும் தனித்தனி டேப்ல வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேதரிங் சப்டொமைன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ண டூல் தான் வந்துட்டு இந்த 4 டூல்ஸு. ஸோ அது எல்லாமே செக்ரிகேட் பண்ணி பல்க் URL வழியாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதான் இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு சஸ்பிஷியஸாக எதனா நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் இருக்கும் அப்படின்ற டொமைன் வந்துட்டு suspicious domain.txt அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா when checking for suspicious site, check the last updated date of the site which can find in the bottom corner of the NASA subdomain. ஓகேவா? ஸோ NASA subdomain கார்னர்ல வந்துட்டு லாஸ்ட் அப்டேட்டட் பேஜ் கொடுத்துருப்பாங்க. லைக் 19th April, லைக் தென் பார்த்தீங்கன்னா 21st July அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதனா பேஜ் வந்துட்டு ரொம்ப ஓல்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சைட்ல ஃப்ளா இருக்கிற மாதிரி, பக் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஸோ அதை நீங்கள் ஹண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபசிங். ஸோ ஃபசிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஃபசிங் தான் நான் மோஸ்ட்டாக பண்ணேன். மேனுவல் ஃபசிங் த்ரூவாக தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பக்கம் வந்து ட்ரையேஜ் ஆச்சு எனக்கு. அண்ட் ஃபசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பக்ஸ் தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். நான் சிம்பிளாக ஒரு ஸ்டாக் ட்ரேஸ் எரர் தான் ஃபைன் பண்ணேன். ஸோ அது பேஜ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆச்சு நம்மளுக்கு. ஸோ நான் ஃபைன் பண்ணதும் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் தான், பட் ட்ரையேஜ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு டூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப் ஸ்வீட் இன்ட்ரோடக்ட் டு ஃபர்ஸ்ட் டைரக்டரி சர்ச் அண்ட் தென் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணது. ஓகேவா? வேப்பலைசர், நியூக்ளை, வேவாக் URLs அண்ட் GI இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான டூல்ஸ். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒரு பேராமீட்டர் ஃபசிங்க்கு தான் வந்துட்டு இந்த ஃபசிங் டூல்ஸே நான் யூஸ் பண்ணது, மற்ற எதுக்கும் இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும், எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. மேனுவல் ஃபசிங் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த மேனுவல் ஃபசிங் பொறுத்த வரைக்கும் இந்த நாசாவோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிங்க் கிளிக் பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட் லிங்க் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டீப்பராக வந்துட்டு லிங்க் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த மேனுவல் ஃபசிங்கோட பியூட்டியே. நாசாவில் பக் ஃபைன் பண்ணுற ஒரு பியூட்டி அதுதான். ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் இருந்துச்சுன்னு, ஸோ அந்த பேராமீட்டர் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேராமீட்டர் இருக்கும், அதுக்கு தான் இந்த ஃபசிங் டூல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸில் XSL இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு
ஒரு லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது வேற ஒரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆச்சுன்னா ஓப்பன் ரீடைரக்ஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அண்டில் நான் 17th டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆட்டோமேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து தான் நான் வந்துட்டு மேனுவல் ஃபிசிங்குள்ளே போனேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ டு ஜஸ்ட் கோ வித் மேனுவல் ஃபிசிங் அண்ட் ஆஸ்க் மீ டு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பக்ஸ். ஸோ அதனால தான் அதில் நான் போனது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனுவல் ஃபிசிங் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃப் எக்ஸசஸ் ஒன் இமெயில் HTML இன்ஜெக்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பக்ஸ்லாம் நான் சில இது ஃபைன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னா உங்களோட பேஜில், அதாவது உங்களோட சைட்டில் ஒரு ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு ப்ரௌசிங். ஸோ ஃபோர்ஸ்டு ப்ரௌசிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ see this எக்ஸாம்பிள் user1.json அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக யூசர் அப்படின்ற இந்த ஒரு டேரக்டரிக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணீங்கன்னா ஸோ அதில் இருக்க ப்ரைவேட் யூசர்ஸ் எல்லாரும் வந்துட்டு நம்மளுக்கு ஃபெச் பண்ணும். ஸோ இதுதான் இந்த நார்மலாக ஒரு ஃபைன் பண்ணுற பக்னா இந்த ஃபோர்ஸ்டு ப்ரௌசிங் த்ரூவாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் போடுவாங்க. பட் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் they can consider for P4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதான் இந்த இடத்துல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைக் சப்டொமைன் எனுமரேஷன், ஃபஸிங், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபோர்ஸ்ட் ப்ரௌசிங் URL, அதுக்கடுத்தது மேனுவல் ஃபஸிங் அப்படின்றத இந்த ஸ்டெப் 3ல நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குவிக் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஆல் பிளாக்ஸ் விச் ஆர் போஸ்டட் இன் சோஷியல் மீடியா ஆன் ஹவு பீப்புள் காட் ஹால் ஆஃப் ஃபேம் இன் NASA. ஸோ இது நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 25 to 20 பிளாக்ஸ் கிட்ட நான் ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எல்லாமே எனக்கு ஒரு பிளாக்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் தென் ஜென்ரலாக என்னென்ன பக்ஸ்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ் அண்ட் செல்ஃப் எக்ஸசஸ், இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பக்ஸ் நிறையா ஃபைன் பண்ணலாம் நீங்கள். அண்ட் தென் ஓப்பன் ரீடைரக்ஷன் பக்ஸ் ஃபைன் பண்ணலாம். அண்ட் அத்தென்டிகேஷன் ஃப்ளாஸ் ரொம்ப ரேராக கொஞ்சம் ஃபைன் பண்ணலாம். இதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் ஃபைன் பண்ணது எல்லாமே இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசஸ் பக் ரிலேட்டடாக நான் ஃபைன் பண்ணது. ஓகே. ஸோ அதுக்கான இந்த அத்தென்டிகேஷன் ஃப்ளாக்கான இது வேணும்னா உங்களுக்கு நான் அத்தென்டிகேஷன் ஃப்ளாக்கான பிளாக் வேணும்னா நான் அதுக்கான பிளாக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கூகுள் டாக்கிங் இஸ் another efficient way to find information disclosure bugs. ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் பக் பவுண்டி டிப்ஸ்லாம் ட்விட்டரில் இருக்கும், அது எல்லாமே ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் நான் வந்துட்டு இது பர்சனலாக நான் வந்துட்டு நாசா சைட்டுக்காக த்ரூ ட்விட்டர்ஸ் அண்ட் லிங்க்டின் த்ரூவாக நான் எடுத்து வச்சது. ஸோ இது வந்து நான் கொடுத்துருக்கேன், இதுவும் நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசா VDP இஸ் மேனேஜ் பை பக் க்ரௌட். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் HTML இன்ஜெக்ஷன்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் P5 தான். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பக்னாலும் நீங்கள் ஃபைன் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபார் அப்ரிசியேஷன் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பக் P1 அண்ட் P4ல உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் சிவியாரிட்டிக்குள்ள தான் அசைன் ஆகணும். அதுவும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அன்ரிசால்வ் ஸ்டேட்டஸ்க்கு வந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு லைக் அப்ரிசியேஷன் லெட்டர் தருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 31 days கிட்ட ஆச்சு கைஸ். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் லேட் ஆகும், சிலவங்களுக்கு லக்கருங்களுக்கு கிடைக்கும். பட் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கும். பேஷன்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் லேர்னிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதான் இந்த பிளாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மேனுவல் ஃபஸிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும். யூ கிளிக் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி லிங்க் ஆன் த ஸ்பெசிஃபிக் வெப்சைட். இட் வில் டேக் யூ டு அ டீப்பர் லிங்க் அண்ட் யூ press on that specific deeper link. You first that specific deeper link and that specific deeper link will take you to another link. So that's how this NASA bug bounty works, guys. Okay, so with that you can just find a very easy information disclosure bugs and forced browsing information disclosure and P11 disclosure bugs. Okay, so hope you'd have understood, I guess, guys. So katra vaipam learn every day, happy hacking. So we can meet in next video, guys. Thank you so much for watching my video.